ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா பஞ்சு மாதிரி பூ போல் இட்லி வரத்துக்கு நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைப்பாங்க. அந்த அளவு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சட்னி சாம்பார் ரெசிபீஸ்லாம் நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இட்லி வந்து பார்த்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது, மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் வந்து சேர்த்து இன்றைக்கி மாவு அரைச்சி காட்டுறேன். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கிலோ புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது நான் எடுத்துருக்கிற புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான். இது கூடவே இட்லி அரிசி 1 கிலோ எடுத்துக்கிறேன். அதாவது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது வந்து 1 கிலோ எடுத்துக்கிறேன். பச்சரிசி 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பச்சரிசியும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான். ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி, ரேஷன் கடையில் வாங்கின புழுங்கல் அரிசி தான் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு அரிசி வந்து சேர்த்துக்குவோம். இன்னும் நல்லா இட்லி சூப்பராக இருக்குன்றதுனால அதை சேர்த்து செய்வோம். மொத்தமாக இப்போது நான் எடுத்துருக்கிற அரிசியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ இருக்குது. அதாவது 2 கிலோ ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 கிலோ இட்லி அரிசி அதாவது குண்டு அரிசி சேர்த்துருக்கேன், 1/2 கிலோ ரேஷன் பச்சரிசி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாவு ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். திரும்பவும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் அவல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் அப்படி இல்லைனா பேப்பர் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் அவல் தான் யூஸ் பண்ணுறேன். 150 கிராம் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஊற வைக்கணும். இப்போ திரும்பவும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 450 கிராம் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முறை வந்து கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியில். அப்படி அரிசியை கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு நீங்கள் கழுவும் போது நம்ம ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறதுனால அரிசியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அழுக்கு கூட நல்லா ஈஸியாக வந்துடும். நான் எடுத்துருக்கிற எல்லா அரிசியும் ஒரே பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு ஒரு 4-5 முறை அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துருக்கிற அரிசி, அவல், ஜவ்வரிசி இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். தனித்தனியாக ஏற்கனவே கிண்ணத்தில் வந்து அளந்து வச்சுருக்கோம். அது கூட இப்போ தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுவே நம்ம எடுத்துருக்கிற உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறினா போதும். 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இட்லிக்கு மாவு அரைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்தை வந்து நான் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசி, ஜவ்வரிசி, அவல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. கிரைண்டரில் மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல கிரைண்டரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். நாங்கள் யூஸ் பண்ணுற கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே மூடி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரே ஓடும். டைம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். மாவு அரைப்படலைன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்கக்கூடாது. இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கிறதுனால கொஞ்சம் ரவையாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப அரிசியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ திரும்பவும் கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோட அவலை சேர்த்துட்டு கூடவே அரிசியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி, அதாவது ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி, அவல், ஜவ்வரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். கடைசியாக உளுத்தம்பருப்பை நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். 2 மணி நேரம் உளுந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் தண்ணி இல்லாமல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி மாவு அரைக்கும் போது உளுத்தம்பருப்பை மட்டும் நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பை நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தனித்தனியாக இப்போ நம்ம அரைச்சிருக்கிறதுனால அரிசி மாவோடு சேர்ந்து இந்த உளுந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். எப்போவுமே மாவை வந்து கரைக்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சூப்பராக வரும். நம்ம கரண்டியை வச்சு கலந்து கொடுக்கறத விட கையிலேயே நம்ம மாவை நல்லா கலந்து கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக வரும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன். நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரே பாத்திரத்தில் மாவை வைக்காமல் இந்த மாதிரி 2-3 பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க.
எப்போவுமே அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்திலே வைக்காமல் 2-3 பாத்திரத்தில் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாவை நைட்டு தான் அரைப்போம். அதாவது ஒரு 7 மணி அந்த மாதிரி மாவை அரைச்சி வச்சுருவோம். காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாவை எடுத்து தனியாக வச்சுருவோம். வெளியிலே வச்சிடணும். அப்போ தான் புளிக்கும். இட்லி சுடும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இந்த 2 பாக்ஸில் இருக்கிற மாவு மட்டும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போ தனியாக இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவு வந்து இப்படியே நம்ம வச்சிடலாம். நல்லா புளிச்சு வரட்டும். காலையில் வந்து நம்ம இட்லி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா இப்போது நைட் ஃபுல்லாக வெளியிலே வச்சுட்டேன். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்க்காமல் இட்லி வந்து செய்வாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பும் கூட சேர்த்துக்குவோம். மாவு கரைக்கும் பொழுது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டு அந்த இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா தடவிட்டு நான் வந்து மாவு ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் துணி வேணும்னா கூட துணி போட்டு அது மேலே மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை முன்னாடி ஊற்றி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம மாவை தட்டில் ஊற்றி எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும், நல்லா எழும்பி வரும். தண்ணி காயாமலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் மாவு ஊற்றி வேக வைக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம்னா போதும். இட்லி வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து வெந்து வந்துருச்சு. தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் இருந்ததுன்னா இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் முன்ன பின்ன உங்களுடைய ஸ்டவ் எந்த அளவுக்கு எரியுதோ அதுக்கேற்றது போல் தீயை வச்சு நீங்கள் குக் பண்ணும்பொழுது நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம துணி போட்டு இட்லி ஊற்றும் போது சூடாகவே டக்குன்னு எடுத்துட முடியும். ஆனால் நம்ம எண்ணெயை தடவி ஊற்றிருக்கிறதுனால இட்லி தட்டிலேருந்து சூடாக எடுக்க முடியாது. கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இட்லிக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அளவுகளை சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த அளவுகளை கொண்டு தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைப்போம். அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரேஷன் அரிசி சேர்த்துருக்கிறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். நீங்கள் நல்லா அரிசியை கழுவி எடுத்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு கழுவி எடுத்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இந்த மாதிரி இட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இட்லி செய்யும் போது கூட சேர்த்துக்குவாங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி வெந்தயத்தை சேர்த்து அரைப்பாங்க. அது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். வெந்தயம் சேர்த்து அரைக்கலாம், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெந்தயம் சேர்க்காம தான் இட்லிக்கு மாவு அரைச்சி காட்டியிருக்கேன். ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்க்கக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லி எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு இது போல் பஞ்சு மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டவங்க கூட 5-6 இட்லி சாப்பிடுவாங்க. நல்லா பூ போல் இருந்ததுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இட்லி சாப்பிட. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நான் சொன்ன அளவு கொண்டு ஒரு முறை மாவு அரைச்சி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.